இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி என்னடி இப்ப எந்த சாமி கும்பிடணும்? ஷோ சாமி இல்ல, அங்க பாருங்க. மாயா கூட கதிரும் தனவும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அடிக்கடி இவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு தான் இருக்காங்க போல இருக்கே. இவங்க எல்லாம் சேர்ந்து பேசினாலே ஏதோ பிளான் பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. சித்தி வாங்க பக்கத்துல போய் கேட்போம். இல்ல மாயா, இது அப்பாவாலதான் எனக்கு கிடைச்சது. இது அவர்கிட்ட தான் இருக்கணும். நீ இப்படி சொல்ற, பெரியப்பா வேண்டான்னு சொல்றாரு. ஏன் இந்த செக்க வச்சு 2 பேரும் வாலிபால் ஆடுறீங்க? சாரு, உன் போனு கூட அவங்க பேசுறது வீடியோ எடுக்கலாம். இங்க பாரு தனா, இந்த 1 லட்சம் ரூபாவை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பேங்க்ல இருந்து எடுக்க முடியாது. குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள இத பேங்க்ல போட்டாகணும். இத கேஷா இன்னைக்கே டிராப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல மாயா, எனக்கு இந்த காசு வேண்டாம். இது புடி. மாயா, நான் உழைச்ச தனாவை நல்லா பார்த்துப்பேன். கதிர், இதுவும் தனாவோட உழைப்புல வந்த காசுதான். அவ திறமைக்கான ஒரு அங்கீகாரம் இது. இது உங்களுக்கு தான் யூஸ் ஆகணும். சரி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ எப்பயுமே என் நல்லதுக்காக தான் எல்லாமே யோசிக்கிற. நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. ஏய், நான் என்ன பெருசா அப்படி பண்ணிட்டேன்? அப்படி இல்ல. நாங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீதான் எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கப்புறமும் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா அப்பா கிட்ட கதிரோட வாழ விரும்புறேன்னு கேட்க சொன்னதே நீதானே. சாரு, ஏதோ இவதான் தனாவை தூண்டி விட்டு அப்படி கேட்க வச்சிருக்கா. அப்போ எல்லாமே இவ திட்டம் தான் போல. இன்னைக்கு வசமா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அப்பா என் ஆசையை ஏத்துக்கலதான். ஆனா நான் இப்போ கதிரோட சந்தோஷமா வாழ்றேனா அதுக்கு நீதான் காரணம். சாரு, என்ன உன் போனு கூட நீ அப்படி கேட்க சொல்லலனா என்னால தைரியமா கேட்டிருக்கவே முடியாது. இங்க பாரு, ஒரு அக்காவா என் தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன். இது நார்மலான விஷயம் தானே. பெரியப்பா உங்களை ஏத்துட்டு இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்ப இந்த மாயா தானா? எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்த முதல்ல மாமா கிட்ட சொல்லணும். பத்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். சரி. ஆனா சித்தி, அத நம்ம சொன்னா நம்புவாங்களா? அதான் வீடியோ எடுத்துட்டோம்ல, இந்த ஒரு ஆதாரம் போதும். ஆமா இல்ல, இது போதும். நல்ல வேலையா போச்சு. மாயாதான் இதுக்கு மூல காரணம்னு தெரிஞ்சா பெரியப்பாவில சும்மா விட மாட்டாரு. வீடியோ எடுத்தது நல்லதா போச்சு. மாயா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வா, இந்தா. வா வாங்க சித்தி. மாயா இந்த வீட்ல இருக்கிறது இன்னைக்குதான் கடைசி நாள். அத்த, போன்ல வேற சார்ஜ் கம்மியா இருக்கு. பெரியப்பா வரதுக்குள்ள போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனா? என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? ஷோ, அண்ணங்கிட்ட ஆதாரத்தோட காட்டணும், இல்லனா அவர் நம்ப மாட்டாரு. சாரு, மாமா வரும்போது போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிதான் காட்டுறது? இதுல இருக்க வீடியோவை ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டா அத டிவில எல்லாருக்கும் போட்டு காட்டிடலாம்ல. பென் டிரைவரா? ஏய், இப்ப பொம்பளை டிரைவருக்கு நம்ம எங்க போறது? அவ வந்து மட்டும் இப்ப என்ன செய்வா? ஐயோ அண்ணி, பென் டிரைவ்னா வீடியோவை காப்பி பண்றது. சீனு கிட்ட லேப்டாப் இருக்குல்ல, அவன் கிட்ட பென் டிரைவும் இருக்கும். அவன் ரூம்ல தானே இருக்கும். ஆமாமா,
போ போய் உடனே அதை எடுத்துட்டு வந்துரு. ம். ம். ஆ, ஏன் சாரு இந்த கரண்ட்ல சார்ஜ் எல்லாம் போட முடியாதா? பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அத்தை. சார்ஜ் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள பெரியப்பா வந்துட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம காட்டணும்ல. ஆ, அது மட்டும் இல்லாம வீடியோவை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லதுதான். ம், சரிம்மா. இந்த சாரு ஆ. இந்தாங்க சித்தி. இத டிவில பிளக் பண்ணிட்டீங்கன்னா போதும், வீடியோ ப்ளே ஆகும். நெருப்பு எரியறதுக்கு முன்னாடி புகைய மூட்டி விட்டுருவோம். அப்புறம் வீடியோவை நான் எடுத்ததாவே சொல்றேன். சரியா? வாங்க. வாங்க. அம்மா, அண்ணி வீட்ல தானே இருக்காங்க? ஆமா. அண்ணி, சிவா, ஏங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க. என்னாச்சு பத்மா? ஏய், என்னடி வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் பேரும் ஏலம் விட்டுட்டு இருக்க? இந்த குடும்பத்தை ஒருத்தி கூறு போட்டு சந்தையில வச்சு ஏலம் போட்டு வித்துட்டு இருக்கா. அது உங்க யாரு கணக்கும் தெரிய மாட்டேங்குதுல்ல? அக்கா, என்னக்கா சொல்ற? ஒண்ணுமே புரியலக்கா. மச்சான், இவ என்னைக்கு புரியுற மாதிரி பேசியிருக்கா? உங்க யாருக்கும் தான் இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தி பத்தி புரியல. வீடியோவை பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிரும் அண்ணி. ம், வீடியோவா? என்ன வீடியோ? அண்ணனும் வந்துடட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன். பத்மா, இப்பதான் வீட்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. திரும்பவும் எதையும் ஆரம்பிக்காத. நீங்க என்ன மட்டும் குறை சொல்லிட்டே இருங்க. இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் ஆரம்ப புள்ளின்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். என்ன எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா ஏதோ படம் காட்டுறேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கா. படமா? ஆமா சீனு, இதோ இங்க நிக்கிறாளே, இவளோட உண்மையான முகத்தை காட்ட போற படம். மா, என்ன சொல்றீங்க? டேய், ரொம்ப நேரமா இப்படி தாண்டா ஏதோ உளறிட்டே இருக்கா. நான் ஒண்ணு உளறல. இவ எப்படிப்பட்ட காரியக்காரின்னு ஆதாரத்தோட சொல்ல போறோம். அண்ணன் வரட்டும்.